போயிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு லாங் கேப் ஒரு அவுட் அப்படின்னே சொல்லலாம். நாமக்கல் வரைக்கும் ஒரு பர்சனல் ஒர்க் தான் போக வேண்டியது இருந்துச்சு. சென்னையிலேருந்து இப்போ நாமக்கல் போயிட்டுருக்கேன். ஸோ காரப்பாக்கம் திருவான்மியூர் பஸ்ஸு. ஸோ திருவான்மியூர் வந்து சென்ட்ரலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் இருக்குது. பஸ்ஸில் போனோம் அப்படின்னா இந்த டைம் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். நார்மலாக எப்படி சொல்ல வேணாம். ஸோ மழை பேர் பெஞ்சிட்டு இருக்கு, சொல்லவே வேணாம், செம்ம டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அந்த ரீசனால வந்து நான் திருவான்மியூர் வரைக்கும் பஸ்ஸில் வந்துடுவேன். அங்கேருந்து லோக்கல் ட்ரெயினில் போவேன். பாட்டு டவுன் ஸ்டேஷனில் இறங்கணும் அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் சென்ட்ரல். ஸோ அங்கேருந்து பாலக்கர் எக்ஸ்பிரஸ் இருக்குது கரெக்டாக 9:40க்கு. அதே நேரத்தில் வெடிக்காலையில் வந்து 3:30 கரெக்டாக நாமக்கல் ரீச் ஆயிடலாம். போயிட்டு அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஊருக்கு அப்படியே போயிட்டு வரலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அப்படியே பொள்ளாச்சி போயிட்டு பொள்ளாச்சியிலேருந்து சாட்டர்டே மார்னிங் ரிட்டர்ன் சென்னை கிளம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். பட்டு போட்ட பிளான் நடக்குமா, இது என்ன நடக்க போகுது என்னன்னு தெரில. பைக் எடுத்துகிட்டு வரலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். பட் வீட்டில் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. பட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது என்னன்னு தெரில. ஸோ இப்போது அங்கே சென்ட்ரல் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இறங்கியாச்சு. ஸோ இங்கேருந்து கரெக்டாக சென்ட்ரலுக்கு நம்ம நடந்து போகணும். ஜஸ்ட் இங்கே ஒரு 10 minutes ஃப்ரம் ஹியர் டு தர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இப்போ தான் வந்து கரெக்டாக இறங்கினேன். பட் ஆனால் இதில் என்னென்னா ட்ரெயின்லேயும் பார்த்தேன் அப்படின்னா ஒரு சில பேர் அவசரப்பட்டு அப்படியே இறங்கிடுறாங்க. ட்ரெயின் நிற்க கூட இல்லை, கரெக்டாக ஸ்லோவாகவே இறங்கிறாங்க. ஸோ கொஞ்சமாவது அவேர்னஸோட இது பண்ணுங்க. தப்பி தவிர எங்கே ஸ்லிப் ஆகி உள்ள ட்ராக்கில் இது இருந்தால் என்ன ஆகுறது. ஃபேமிலி இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் யாருக்குமே அது ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. அப்படியே இறங்குறாங்க அவசரமாக. அது என்ன அவசரம், அந்தளவுக்கு இறங்கி எங்கே தான் போகிறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 2-3 பேர் நான் பார்த்துட்டேன் கரெக்டாக இறங்குறதுக்கு முன்னாடி அப்படியே ட்ரெயின் ஸ்லோ அப்படியே ரன்னிங்கில் இறங்கிட வேண்டியது. எங்கேயாவது ஸ்லிப் பண்ணி என்ன தான் பண்ணுறது. கொஞ்சமாவது அவேர்னஸோடு இருங்க கைஸ். நம்ம நாளைக்கு காலையில் எந்திரிப்போமோன்னு தெரியாது. நம்மளுக்கு நம்பி ஒரு ஃபேமிலி இருக்காங்க, நம்மளை நம்பி ஒரு சில பேர் இருக்காங்க. அதையாவது கொஞ்சம் யோசிச்சு ட்ரெயின் இப்படின்னு நின்று இறங்குறதுக்கு என்ன மாதிரி போகுது. அதுக்கிட்ட ஸ்டாப்பிங் வந்தாச்சு, அதுவே நிற்க போகுது. ஒரு 5 minutes கூட இல்லை, நிற்க போகுது. அதுக்குள்ளே என்ன அவசரமாக கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்க. தப்பி தவறி ட்ராக்ல இது இருந்தால் அவ்வளோதான், ஒரு டைம் போயிடுச்சுன்னா. ஸோ எஸ் ஃபைனலி பூங்கா நகர் பார்க் டவுன் ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து சென்ட்ரல் போகணும். இங்கே என்ன மெயின் கடுப்பு அப்படின்னா இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் லைட்டாக மழை வேறு தூக்கிட்டே இருக்குது. நான் குடை எதுவுமே இல்லை. ஸோ சொல்கிற மட்டும் போட்டு வந்தேன். ஸோ அப்படியே மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கேன். போகிறக்குள்ள மழை நல்லா வர சரி. ஏன்னா லேப் வேறு இருக்குது பேக்கில். வந்தது சம்பவம், சிறப்பான சம்பவம். ஸோ அப்படியே மேலே ஏறி இறங்கி போகணும். இனியாவது கொஞ்சம் கண்டினியூஸாக வீலாகு இந்த மாதிரி சம்திங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா எனக்கு சோலோவாகவே சுற்றிட்டு இருக்கேன். நான் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அங்கேயும் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ டே பை டே வர எலோன் ஆகிட்டே இருக்கேன். தனியாக ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னாலும் இண்டிவிஜுவலாகவே சுற்றிட்டு இருக்கேன்னா அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது ஒரு லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீலாக எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் என்னோடய ஜேர்னி எங்கே போகிறேன் வரேன். ஸோ அதில் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை ஷூட்டிங் ஸோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் லாங் வீடியோ ஆஃப்டர் லாங் டைம். இட்ஸ் மை ஃபஸ்ட் வீலாக். ஸோ இங்கேருந்து நாமக்கல் இந்த ஜேர்னி சூப்பராக போகணும். நம்புறேன், ஒரு ஒர்க்காக போகிறேன். ஸோ அதனால் அப்படியே கம்ப்ளீட் ஆகணும். ஃபஸ்ட் டைம் பேக் கேமரா ட்ரை பண்ணோம்னா அது வீடியோ இதே ஆகலை, ஸ்டார்ட்டே ஆகலை. அப்படியே நான் வீட்டில் பார்த்து வச்சு பேசிகிட்டு வந்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் தான் பேசியிருக்கேன். பட் தெரியல. ஸோ அப்படி பேக் சைடு காமிக்கிறேன். அந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் இறங்கி அப்படியே நடந்து போகணும். கரெக்டாக ஊருக்கு போகிறப்ப அப்போ வரதோட சரி. கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக ஊருக்கு போகும்போது நான் வந்தேன். எப்போவுமே திருவான்மியூர் காரப்பாக்கம் டு திருவான்மியூர், திருவான்மியூர் டு சென்னை பார்க் டவுன் ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து அப்படியே சென்ட்ரல் நடந்து போயிடலாம். நீங்கள் கிண்டி போய் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லாங்கு. கிண்டியிலேருந்து மண்டை காஞ்சி போயிடும் காரப்பாக்கம் போகிறதுக்குள்ளே. ஸோ திருவான்மியூர் ரொம்ப பெஸ்ட்டு. காரப்பாக்கம், ஓஎம்ஆர், சோழிங்கநல்லூர் ஸோ அந்த சைடெல்லாம் போகிறீங்க அப்படின்னா திருவான்மியூர் வந்துட்டு திருவான்மியூர் வரைக்கும் ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின் கரெக்டாக சென்னை பார்க் டவுன் ஸ்டேஷன்லேருந்து. ஸோ அங்கேருந்து நீங்கள் அப்படியே பஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 kilometers தான் மேக்ஸிமம். ஒரு மிஞ்சி போதும் 15 to 20 minutes தான். போகிறதே பெருசாக தெரியாது. கிண்டியிலேருந்து திண்டு கண்டுருங்க, ஏன்டா போனேன் அப்படிங்கிற அளவுக்கு தோண வச்சிடும். ஸோ இந்த ஒரு ஷார்ட் ரூட் தெரிஞ்சதுலேருந்து நான் மோஸ்ட்லி இதுலேயே தான் சென்ட்ரல் காலேஜுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கேன். லாஸ்ட்டு ஊருக்கு போகிறப்ப வந்தது. இப்போது நியர்லி 1 month 1.5 months மேலே ஆச்சு நான் ஊருக்கு போயிட்டு வந்து. ஸோ இப்போ மறுபடியும் நாமக்கல் போகிறேன். போயிட்டு ரிட்டன் ஊருக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மைண்டட்லேயே இருக்கேன். பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா தான்
அங்கே பார்க் ஸ்டேஷனு. ஸோ இதுலேருந்து அப்படியே பார்ட் 1 ஸ்டேஷன் வந்து நம்ம அப்படியே அவுட்ரு போய்க்கலாம் சென்ட்ரல் போகிறதுக்கு. அப்படியே சைடு போனால் அங்கே பார்க் ஸ்டேஷன். மழை வேறு பெஞ்சா தாங்க இங்கே செம்ம கடுப்பு. பூரா வதன்னு எரிச்சல் ஆயிரும். அது ஒன்று தான் சரியான கடுப்பிங்க. கொஞ்சம் லைட்டாக பெஞ்சதுனால சரி ஃபுல்லாக தண்ணி தேங்கி ஃபுல்லாக நிற்கும். ட்ரெயின் வேறு 9:40. பட் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சா என்னன்னு தெரியல. பிளாட்ஃபார்ம் வந்ததுன்னா சீட்டு கிடைக்கிற சந்தேகம். மேக்ஸிமம் 1 hour முன்னாடியே வந்துடும். நான் ஜாலியாக கூலாக போயிட்டுருக்கேன். தண்ணி ஃபுல்லாக தேங்கி நின்றுட்டுருக்கு. இது ஒன்று தாங்க மெயின் ஹைலைட்டான இஷ்யூ. இங்கே எடுக்குன்னு தண்ணி போகவே போகாதில்ல, தேங்கி ஃபுல்லாக நின்றுருக்கும். ஷூ வேறு போட்டாங்க. தண்ணி உள்ளே ஃபுல்லாக ஏறிடுச்சு. உள்ளே கிடுகிடுன்னு சில்லுன்னு ஏறுது. அந்த பக்கம் கீழே போயிருக்கலாம். பட் மாதிரி வந்துட்டா. ஸோ இந்த பக்கம் சப்வே இருக்குது. ஸோ சப்வேல இறங்கி அந்த பக்கம் அப்படியே போயிடலாம். ஸோ சப்வேல கீழே இறங்கிட்டுருக்கேன். சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இந்த தலைமை இருக்குது. ராமச்சந்திரன் லெஃப்ட்டு. ஸோ இதில் போய் அப்படியே மேலே ஏறணும் அப்படின்னா எம்ஜிஆர் சென்ட்ரல். சென்ட்ரல் போகிறக்குள்ளே டயர்டாயிரும் போல். இந்த ட்ரெயினில் வேறு டிக்கெட் கிடைக்குமான்னு வேறு சீட்டு கிடைக்குமான்னு தெரியல. சரி யூடிஎஸில் வேறு டிக்கெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் என்னென்ன தெரியல, இப்போ ரீசெண்ட் டேஸாக என்னால் அதில் போடவே முடியல. ஏன்னா எனக்கு புக்கே ஆக மாட்டேது. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே தான் போய் டிக்கெட் வாங்கிக்கிறது. இதுக்கப்புறம் வீராக அப்படியே கண்டினியூ பண்ண நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர பேக் கேமரா அப்படி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா முதல்ல வந்து ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துகிட்டு பேக் கேமரா எடுக்கிற கிளிப்ஸ் அப்படியே ஆட் பண்ணிருந்தேன். ஸோ இந்த டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோஸ் எப்படி வந்திருக்குன்னு தெரியல. எடுத்ததுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்க்கணும். போய் டிக்கெட் வாங்கி ட்ரெயினுக்கு போய்ட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். போயிட்டே தான் இருக்கேன். பட் இருந்தும் இந்த டிக்கெட் வாங்குற கவுண்டர் மட்டும் எனக்கு அப்படியே குழப்பிகிட்டே இருக்குங்க. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் மாறி அங்கே வந்தேன்னா, ஸோ அதனால் டிக்கெட் கவுண்டர் ஸ்ட்ரைட்டாக போகாமல் நேராக பிளாட்ஃபார்ம் ரெடியே வந்துட்டேன். சரி இப்போ வாட்டி இப்படி வந்து இது லெஃப்ட்டில் போய் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் 7th பிளாட்ஃபார்ம் போகணும். ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் வந்ததுன்னா நம்ம ஆளு வேறு ஃபுல்லாக வந்து ஏறிப்பாங்க. சீட்டு கிடைக்கிறதே டாஸ்க் ஆகிரும். எனக்கு வேறு செம ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. என்னன்னே தெரில. சீட்டு கிடைக்கல, மேனேஜ் பண்ணுற ரொம்ப கஷ்டம். பிஸ்கட் பாக்கெட் சம்திங் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு போயிட்டு ஏறணும். டைம் ஆகிருக்கு. கண்டினியூ பண்ணுறேன். இட்லி வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் பசி என்னால் தாங்க முடியாது. மத்தியானம் சாப்பிடல, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்துட்டேன். ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சாட்ருக்குங்க. சும்மாவே சீட்டு கிடைக்காது. நம்ம ஆள் வந்து எப்படா வருவானே தெரியாது. நானும் அவசரமாக வந்தேன். கடைசியில் பார்த்தா பிளாட்ஃபார்ம் வந்துருச்சாட்ருக்கு. 7th பிளாட்ஃபார்மு. 7th பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் வந்துருச்சு. பிளாட்ஃபார்மு சீட்டு கிடைக்குதான்னு வேறு தெரியலிங்க. டாஸ்க்கே அதுதான். இந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் போகிற பாய்ஸுக்கு இதுதாங்க பெரும் பிரச்சனை. சரி நான் போய் சீட்டு கிடைக்குதுன்னு தெரியல. பார்த்துட்டு உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். சிறப்பான சம்பவங்க. கரெக்டாக இங்கே ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் வந்து இந்த பெட்டி லாக்கில் இருக்குது. ஸோ அந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் பெட்டி எப்படியோ ஓப்பன் பண்ணி நம்மளால் ஏறி உள்ளே உட்காந்துட்டாங்க. பட் ஆனால் சீட்டு ஃபுல்லாகிருச்சு அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக. இது ஃப்ரீயாக இருக்குது. ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா உள்ளே லாக் போட்டிருக்காங்க. எப்படி ஏறதுனே தெரியல. வந்து ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. இது ஓப்பன் பண்ணாங்கன்னா சீட்டு கிடச்சிரும். ஆண்டவா ஓப்பன் பண்ணிடணும். போகிறப்பவே சிறப்பான சம்பவங்களாக இருக்கும் போல் இருக்குது. நானும் லாக் பண்ணியிருக்காங்க, இன்னும் யாரும் ஏறல அப்படின்னு நினச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தா அந்த கம்பார்ட்மெண்ட்டு ஓப்பன் பண்ணி நம்மளால் உள்ளே போய் ஜம்முன்னு உட்காந்துட்டானுங்க. ஃபஸ்ட்டு என்னங்க பண்ணுறது, பசி வேறு ஆகுது. இட்லி வேறு வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி போய் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணால் கடைசியில் ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது. அடுத்த ஒரே ஒரு பெட்டி தான் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டு. அப்புறம் இந்த பெட்டி ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். டோட்டலாக 2 பெட்டி இதாகணும். பட் இந்த பெட்டி ஓப்பன் பண்ணியே ஆகணும். லெட்ஸ் சி, வெயிட் அண்ட் வாட்ச். விசித்திரமாக வளரிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னு தெரியல, பல நாள் ஆச்சா பேசி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கலாம். எடிட் பண்ணி போகிறேன்னு எனக்கு தெரில. எடுத்துருவேன், ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு சரியான சங்கடம். வீடியோ எடுக்கிறது பற்றி எந்த இஷ்யூமே இல்லை. எப்படி கூட போயிட்டு வர அவுட்டர் சர்ஃபேஸ்லேயே கொஞ்சம் அந்த கூச்சம் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் அந்த எடிட் பண்ணி போகிற டாஸ்க்கு ஷோ நோ பண்ண பண்ணுறாங்க.
தெரியல ப்ரோ. இது லாஸ்ட் இருக்கு, அது ஓப்பன் பண்ணி நம்மளால உள்ள போயிட்டாங்க. இல்லை இந்த பெட்டி. ஸோ எல்லோரும் பார்த்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. நான் இந்த பெட்டி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு ஓப்பனில் உட்காந்துட்ருக்கேன். ஓப்பன் பண்ணேன்னா அப்புறம் அந்த பெட்டியில் போய் ஏறி நிற்க வேண்டியதான், இடம் இல்லாமல். எல்லாம் ஃபுல்லாக போய் ஆக்குபை பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு எப்போத்தான் வரானுங்களே தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. எனக்கு ஷார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பேக் கேமரா இப்போ தான் சரி வெயிட் ஃப்ளோவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் என்ன கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம் அதே கம்பார்ட்மெண்ட் வந்து ரயில்வேஸில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெற்றிகரமாக உள்ள வந்து சீட் கழிச்சு உட்காந்துருக்கேன். பசி சமயம் ஆகுது. அதுக்கு ஃப்ரெண்ட் கால் பண்ணானா, ஸோ அவங்க பேசிட்டு உடனே தெரியல. ஸோ சாப்பிட்டு அப்படியே ஒரு சின்ன போட வைக்கணும். படம் வேறு எதுவும் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கேன். காலையில் அது அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் படம் நினச்சிருந்தேன். நெட்டு வேறு இல்லை. ஸோ 1.5 GB காலி ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது தெரியல. அப்படியே சாமி ஸ்கேன் பண்ணி கேட்டுட்டு அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியது. சாப்பிட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். என்ன வாங்கினேன் அப்படின்னா வந்து புரிதான் 3 வாங்கினேன். ஸோ ரயில்வேல 50 ரூபாய்க்கு 3 தோசை ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அவர் ஃபஸ்ட் சொல்லும் போது 20 ரூபா அப்படின்னு சொல்லி நினைச்சேன். கடைசியில் பார்த்தா ஒரு தோசை 70 ரூபா. இது மாதிரி போட்டுருச்சு. ஓகே நம்ம பட்ஜெட்டுக்கு 50 ருபீஸாக அதிகம் ஓடிட்டு. பட் பசி தாங்க மாட்டேன். அந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்து எதுவும் பண்ண போகிறதில்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு வாங்கிட்டேன். ஸோ சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணேன். சாம்பார் அண்ட் சட்னி 2 இடம் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே இந்த பாசி பிடிக்கிறது தான் நான் வந்து ஒரு சில டைம் ரொம்ப போட்டு முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. அது செமையாக கடுப்பாகும். 3 இட்லி ஒரு வடை வச்சுருக்காங்க. எப்போ போட்டால் வடனே தெரியல. வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுங்க. வெளியில் வந்துட்டதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? தக்காளி தண்ணி பிடிக்காத நினச்சி மறந்துட்டேன். வேறு லெவலில் சொல்ல முடியாது. ஓகே சொல்ல முடியாது. எனக்கு ஏதோ டைம் 9 தான் ஆச்சு. ஸோ இன்னும் டைம் இருக்குது ட்ரெயினுக்கு. ட்ரெயின் எடுக்க சாரி இன்னும் 40 மினிட்ஸ் நியர்லி இருக்குது. தண்ணி எதுவும் எங்கேயும் காணுங்க. என்னால் போயிட்டு வாட்டர் கன்ஃபில் பண்ணி வச்சுட்டா நைட் ஃபுல்லாக வேணும்ல. நீங்கள் தண்ணியே இருக்கிற மாதிரி தெரியல. பட் ஆனால் எங்கேயுமே காணும். பக்கத்தால் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் போல் பக்கத்தால் ஸோ கிளம்புது. அதுக்கு இந்த பக்கம் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் 7th பிளாட்ஃபார்மில் 8th பிளாட்ஃபார்மில் திருவனந்தபுரம். ஸோ தண்ணி பிடிச்சிட்டு அங்கே போய் தண்ணி பிடிச்சிட்டேன். பெருசாக கூட்டம் இல்லைங்க. மற்ற பக்கத்தில் இருக்கிற ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் ஃபில் ஆயிடுச்சு. லாஸ்ட் இது வந்து முன்னாடி இன்ஜின் கட்டுக்கிற பெட்டியும் ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கும். பரவாயில்ல, ஏதோ பெருசாக கூட்டலை, இடம் கிடச்சிருச்சு. எனக்கு எப்போவுமே இப்போல்லாம் எப்படின்னா சம்பவம் போகும்போது ஒரு டைம் கிடச்சிருக்கு, ரிட்டர்ன் வரும்போது ஒரு சில டைம் மோஸ்ட்லி கிடைக்கிறதே இல்லை. இப்போ வேறு நாமக்கல் இருந்து நீ என்ன பிளான் அப்படின்னா யோசிச்சுட்டே இருக்கேன். நாமக்கல் ஊருக்கு போயிட்டு அப்புறம் வரலாமா இல்லை ஸ்ட்ரைட்டாக சென்னையே வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது அதான் கொஞ்சம் ஆல்ரெண்டாக யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த பெட்டி தான் பிரியாணி கேட்டிருமா தண்ணி வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. இனி அப்படியே உட்காந்து ஏதாச்சும் படத்தை முடிச்சுட்டு பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? பார்த்து தண்ணி பாட்டு சரி கண்டிப்பாக வருவாங்க. எப்படி வருவாங்க? போக கண்டிப்பாக வருவாங்க. பார்த்துக்கிறது சொல்லிட்டு அப்படியே போக வேண்டியதான். ரொம்பலையும் சுற்றுறது நல்லா தாங்க இருக்குது. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் மோஸ்ட்லி சுற்றிட்டு இருக்கேன். பட் ஆனால் இப்போ தான் ரீசெண்ட் டேஸெல்லாம் கொஞ்சம் ரொம்பலையும் சுற்றிட்டு இருக்கேன். இப்போ தான் கொஞ்சமாக ஆளுக்குள்ள ஏறாங்க, கூட ஏறிட்டு இருந்தாங்க. அது மாற்றி வெயிட் பண்ணிக்கிறாங்க. நான் சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது ஒருத்தர் பார்த்துட்டு சொன்னேன். அவர் பார்த்து ஹோட்டல்ஸில் இப்போ அவர் போயிருக்காரு, இடத்த பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த புக் பண்ணிட்டு வந்தாலும் வச்சுக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டில் புக் பண்ணி வச்சுக்காங்களேன். இப்படி எந்திரிச்சு அளவுக்கு போனாங்கன்னா சொல்லாமல் நான் மட்டும் பண்ணி வச்சுருவாங்க, வந்து உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் எந்திரிக்கவே மாட்டாங்க. அது
வந்து ஹிந்திக்காரங்க யாராச்சும் இருந்தாங்கன்னு வச்சுக்காங்க, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவனோட பேசவும் முடியாது. அப்படியே கடுப்பாயிடும். நீயே உட்காந்துட்டு போடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனுஷன் வந்துடும். ஸோ அவனை அப்படியே ஏறி பார்த்தோன்னா ஃபுல்லாக உட்காந்து ஃபுல்லாக ஆக்குபேட் பண்ணிட்டு அப்படியே படிச்சுவாங்க ஃபுல்லாக. ஒரு கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா ஃபுல்லாகிடும். இப்போ வீக் டேஸ் கட்டி கரெக்டாக நான் வீக் டேஸில் போகிறேன். ஸோ அதனால் வந்து பெருசாக கூட்டம் இல்லை. இதே வீக் இருந்தது அப்படின்னா வந்து நான் முன்னாடியே வந்து அப்படின்னா எனக்கு சீட்டு கிடைக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும். பட் இப்போ வெற்றிகரமாக சீட்டு கிடச்சிட்டு உட்காந்து ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மூவி வேறு எதுவுமே டவுன்லோடு போடல. பிளாட்ஃபார்ம் போடலாது மட்டும் முதலே வந்து டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தேன் ரூமில் இருக்கும்போது. நான் பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்குறது, ரூமில் இருக்கும்போது வைஃபை கட் ஆகிடுச்சு. அப்போ ஏதாச்சும் போட்டுருக்கலாம். எந்த மூவி டவுன்லோடு வர போகலாம் பார்த்தேன். செம்மையாக போடுறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நெட்டு வேறு பிஎஸ்பி விட்டு விட்டு கிடைச்சிச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னா இதில் சென்னை மெயின் ஏரியா. ஆனால் இங்கே ஒரு சில டைம் 3G ஒரு சில டைம் 4G கிடைச்சதுனாலும் ரொம்ப ஸ்லோ ஆகிடுது. கடுப்பாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போர் அடிக்குது. நெட்டும் வேறு காலியாகிடுது. சாங் மட்டும் கேட்டுட்டு அப்படியே போக வேண்டியது. நேரம் ஆச்சுன்னா அப்படியே போக வேண்டியதான். என்ன பண்ணுறது. மணிக்கிட்ட ஒரு 12 பக்கம் ஆச்சு. செம்ம உட்கார முடியல. ஊருக்கு போகிறவங்கன்னா கூட காலையில் பொள்ளாச்சியா லேட் என்ன காலையில் எழுந்து மூணு தூங்கிடலாம் பயப்படாமல். வேறு 3:30 மணிக்கு வேலை இருக்கா. ஒவ்வொரு தப்பு தூக்கத்துக்கு சீக்கிரம் வந்துருக்கு பார்த்துட்டே இருக்க. பயந்து தப்பு பரப்பான்னு போயிடுவோம். 3 கரெக்டாக மணி 3:40 ஆச்சு. கரெக்டாக 3:30 டைமு. பட் ஒரு 10 minutes டிலே. பட் இப்போ தான் நாமக்கல் ரீச் ஆனேன். ஸோ ட்ரெயின் கிளம்பிருச்சு. ஸோ அப்படியே நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்.